Hey guys, welcome back கடல் கணேஷ். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் காமெடி வீடியோ பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். பூ அங்க போடணும்னு கொடுத்தா இவர் எங்க போட்டுனுக்குறாரு? காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் பலூன்லாம் ஊதி கேக்க எடுத்து டிக்குக்குள்ள வச்சு ரியாக்ஷனை பார்க்கலாம்னு பார்த்தா अबे मूर्खा तुझ्यासाठी அது போர்டிங் பாஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் போஸ்டர் வச்சுன்னு வந்துட்டாரு. கேமரா ஆன் பண்ணிட்டு பெட்ஷீட் ஸ்பான்சர் பண்ணலாம்னு போனாங்க, வேணான்ட்டாரு. அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க வெளிநாட்டுல, அதான் இங்க இருந்தே அனுப்பி விடுறாங்க. சரி குடும்பம் மொத்தமும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சு, போட்டோகிராஃபரா போவோம்ட்டு போனா அலாரம் வைக்கிறது கூட அம்மா முரட்டுத்தனமா வைக்கிறாங்க. அலாரம் 4:30. சீக்காயெல்லாம் தடவியாச்சு, ஷாம்பு வாங்க மறந்துட்டோம். அவனும் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க. கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க வெறி ஏற்றி விட்டாங்க. மாலுக்கு போயிட்டு மாப் போடுறவங்கள இங்கதான் பாக்குறேன். தாத்தா தெரியாதனமா ஸ்வீட்டை சாப்பிட பாட்டி வந்து புடிங்கி மிரட்டுறாங்க போறங்க. விழ வந்தவங்கள வேணான்னு சொன்னதுக்கா இப்படி? அது பர்த்டே சர்ப்ரைஸ்னா அவருக்கு அலர்ஜி போலங்க, கிளம்பி ஓடிட்டாரு. அப்படி அற்புதமான நிகழ்வுகளை வீடியோகிராஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஹைட்டு பத்த மாட்டேங்குது சார், நான் என்ன பண்றது? அப்படி கோபத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிலீஷ் வந்துருச்சுங்க. இந்த முதல்ல அந்த முதலுக்கு எவ்வளவு தூரம்னு பார்த்து சொல்லுங்க. அவருக்கு தேவையானதை சாமி பாட்டு மூலியமாவே கேட்டுட்டாரு. இந்த பாட்டுக்கும் ஆடலாம், அதுவும் இந்த மாதிரிலாம் ஆடலாம்னு உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். கடற்கரை ஓரமா ஏதோ வினோத உயிரினம் சுத்துதாமே. நல்ல காமெடி தானே, ஏன் கண்ணை வீங்குது? இந்த வருஷம் தூங்கணும்னா அடுத்த வருஷம் தான் எந்திரிப்பேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு காமெடி பண்ணிட்டு இந்த 2025 உச்சத்துல உட்கார்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுங்கக்கா. बायोलॉजी केमिस्ट्री फिजिक्स அந்த அம்மா இந்த உலகத்துல வாழல, பேரலல் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பர்மிஷன். 2 உயிர் நண்பர்களை கூட்டிட்டு வந்து ஒண்ணா வேலை செய்ய வச்சா என்ன ஆகும்? அருமையான செய்தி வாசிப்பாளருங்க. எந்த சேனல்? இன்னும் கொஞ்சம் இருந்தால் விபத்து ஏற்படும். எல்லா வண்டியும் டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு போறாருங்க. மனைவி அங்க மேக்கப் பண்ற வீடியோ அந்த எடிட்டருக்கு ஒரு பரிசையா கொடுக்கலாம். பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சிட்டு இருக்கான். படுத்துக்கிட்டு இருக்கவங்கள கூட எந்திரிச்சு ஆட வைக்குங்க அந்த இசை. நீங்க வாசிப்பு சத்தம் காதுல கேட்கணும்னு சொன்னீங்க, எப்படி கேட்கணும்னு சொல்லலையே. என்ன ஆட்டன்றீங்க? ப்ரொஃபஷனல் டான்சர்லாம் தோத்துருவாங்க அக்கா கிட்ட. எதிர்த்தாப்பு டேபிள்ல காதலர்கள் கொஞ்சம் விளையாடா, பின்னாடி ஒருத்தர். யாரு சார் நீங்களா? கேக்குக்கு காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கீங்க. நடனம் கலந்த இசையை பார்த்திருப்பீங்க, இது வாகனம் கலந்த இசை. குளிர்காலத்துல சொட்டு போறாம இருக்கிறான்ட்டு அம்மா பையனை திட்ட அப்படியே டேடி பக்கம். அவர் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க, மாத்தி வந்துட்டாரு. அது எப்படிங்க அந்த கடை நோக்கி போனா மட்டும் கால் இழுக்குதுங்களா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயில தூக்கி போடுறத. சார் 2 பேரும் சேர்ந்து ஜோடியா சமைப்போமேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இங்க பாருங்க, டவ் சொல்றத கேட்காதீங்க, அனிமல் பேண்டின் சொல்றத கேளுங்க. எப்படி காட்டுறது தெரியலன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்டா நெய் எடுத்துட்டு வா. அருமையான மாணவன். இது அந்த ஆசிரியருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் பகிருங்க.
கொடுத்த அவரு அவ்வளவு சந்தோஷப்படல, எதுக்கு இவருக்கு இவ்வளவு சந்தோஷம்? எதிர்த்தாப்புல இருக்கிற முடியை எதுக்காச்சும் பயன்படுத்தணும்லங்க. தாய்லாந்துக்கு மனைவியோட போனா என்ன ஆகும்? இவன் யாரோ சொந்தம் யாரா நீவனோ. பிறந்த நாளுக்கு தங்க சங்கிலி வாங்கி வந்து கொடுத்து கூட வைஃபை எப்படி திட்டுறாங்க? உள்ள போயிடு. பாட்டியை கொஞ்சமா மாத்த சொன்னா மொத்தமா வச்சு பூசிருச்சு. பச்சை குத்தணுமா? இந்த வயசுல முடியாது பாட்டி. பெட்ரோல் பங்க மினி பார்ட்டியால மாத்திட்டாங்க சார். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி சலிச்சுப்பாரு. இதுக்குதாங்க ரொம்ப கோவக்காரங்கிட்ட சண்டைக்கு போவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீ என்னை இடிச்சது தப்பு, அப்புறம் நீ என்னை திட்டினது தப்பு. இருந்தாலும் படிக்கிறது கூட 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டார், அப்புறம் வேற எதுக்கு எந்திரிப்பாரு? ஒரு விஷயத்துக்காக எந்திரிச்சேன், அதுதான். இவனுங்க வேற அக்கா 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 அக்கான்னு போயிட்டு ஆயா கிட்ட நின்னுக்கிறானுங்க. ஒரு சாமி உக்காந்துக்கிறன்றத கூட பார்க்காம என்ன மாத்து கட்டல. வேலை செய்ய போகும்போது எதிர்த்தாப்புல டிப்பர் லாரியை போட்டு போயிட்டாங்க. பார்த்தா உள்ளார டிப்பர் எம்சாண்டு பக்கத்துல நிப்பாட்டி வச்சிட்டாங்க. டிரைவர் வேற ஆளாக்கனா. குரூப் போட்டோ எடுக்கிற அன்னைக்கு வரல, சரி எடிட் பண்ணி கொடுன்னு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தாரு. லுக்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்குதுங்க. எந்த வண்டியில வந்தீங்க நீங்க? நீங்க லைட் செட்டிங் வச்சது பிரச்சனை இல்லைங்க, பக்கத்துல என்ன சோட்டா பீம் தொடக்கி விட்டுருக்கீங்க. ஹோஹோன்னு போட்டு கீழே பிங்க் கலர் ஹார்ட்டை போட சொன்னா சார் சர்வீஸ் சரியில்லைன்னா நிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடை பிடிச்சி போய் நான் பார்த்ததே இல்லைங்க. எப்பேற்பட்ட ஸ்டெப்பு, அதை போயிட்டு இப்படியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரி ட்ரிப்பு போவோன்னா அவங்க அம்மா அப்பா வந்துக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா? இப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணாதான் 2 பக்கெட் ஆச்சு வாங்குறாங்க. போட போற காஸ்டியூம்லாம் தூக்கி தூக்கி வீச. யார் இல்லாத வயல்வெளியில நின்று ஆட ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா குளிர்காலத்துக்கு தேவையான கிளவுஸ் என்ன ஜனவரி மாசம் தான் பாக்குறேன். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கவே இவர் தான் ஹஸ்பண்ட் நினைச்சு கைய போட. சர்வர் அண்ணனுக்கு ஒரு கடாய் டான்ஸ் பார்சல் பண்ணுங்க. அவர் யாருங்க? அவரு ஆட சொன்னா தாம்பரம் டு திண்டிவனம் ரவுண்ட்ஸ் போயினுக்கிறாரு. நம்மளால ஒரு ஹார்ட்டை தான் கொடுக்க முடியும். அண்ணன் போறவங்க எல்லாருக்கும் ஸ்பான்சர். நீ வேற வெறித்தனமா கொண்டாடுறதுன்னா இதுதானோ? தனக்கான இடத்தை தானே உருவாக்கணுங்கிறத அக்கா கரெக்டா புரிஞ்சிருக்கிறாங்க. அருமையான பாட்டு, என்ன லிரிக்ஸ் தான் லைட்டா புரியல. ஒரு ட்ரெண்டிங் பாட்டு வந்துட்டு சின்ராச கையிலே பிடிக்க முடியாது. அவர்கிட்ட 2 கட்டையை குத்துட்டீங்கன்னா கதகளி ஆடுவாரு. அருமையான கண்டுபிடிப்பு. மழை பெஞ்சதுன்னா காஞ்ச துணியை எடுத்துரும். இப்படி கூட்டும் போகும்போது அந்த பாட்டை போட்டு விடுறது. முக்காவாசி முடிச்சாச்சு, இன்னும் கால்வாசி தான். கொஞ்ச நேரத்தில் ஓட்டிடலாம். வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வரும்போது தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன். சாட் ஜிபிடிக்கு புதிய விளக்கமே கொடுத்துட்டாங்க. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடியட்டும்பா. இன்னைக்கு வா பாத்துருவோம் நீ நான் ஒரு கையே. அவர் ஆடுறத ஒரு ஆட்டன்னு கிளைண்ட் கிட்ட நம்ப வைக்கிறதுக்குள்ள நான் போடுற அவஸ்தை இருக்குது.
வீடியோட கடைசி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.